First of all, I would like to express my sincere gratitude to our beloved brother, Aravindanji, for giving me this opportunity to share this stage on this special occasion. And I would like to tell my sincere thanks to all the teachers who had made me to this level. And நான் இப்போ இங்கே இருக்கிறதுக்கான காரணமே அவங்க தான், உண்மையை சொல்லணும்னா. லைக் 2007 இங்கே எதுவுமே தெரியாமல் ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ இப்படி இருக்கேன், நான் இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணம் அவங்க தான். ஆனால் அப்போ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 years பேக் நானும் இங்கே வந்துட்டு இதே ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கப்ப எப்போ இந்த ஸ்பீச் முடியும், நம்ம எப்போ கூப்பிடுவாங்க, நம்மளை எப்போ இந்த அவார்ட் கொடுப்பாங்க, அப்படி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல நானே சீஃப் கெஸ்ட்டாக வந்து இப்போ நான் இப்படி பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுதான் ப்ரிவிலேஜ்னு நினைக்கிறேன், ஆச்சாரியோட ப்ரிவிலேஜ். யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? ஆக்சுவலி அவங்க படித்த காலேஜில் எல்லாருக்கும் பெருமையாக அவங்க டீச்சர்ஸே நம்மளை கூப்பிடும்போது வந்து பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிடைக்கும்? அந்த வகையில் நான் ரொம்ப பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும், கடவுளுக்கும் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த பில்டிங் வந்து இந்த பில்டிங்னு சொல்ல முடியாது, இது ஒரு எமோஷன் தான். லைக் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் எனக்கு ஒரு மெமரி இருக்குது. ஆல்ரெடி ப்ரோ சொன்ன மாதிரி வந்துட்டு முன்னே இருந்தவள ஸ்போர்ட்ஸ் நாங்கள் இருந்தப்போ இல்லை, இருந்தாலும் என்னை அவ்வளோ விளையாட விடல. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே படிப்பு குவிஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ நிறைய மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேம். இப்போ வந்துட்டு ஃபைனல் இயர் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ரேடியோ டயக்னோசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ரேடியோ டயக்னோசிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த நார்மல் டாக்டருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பேசிக்லி நார்மலாக ஒரு டாக்டர் பார்க்க முடியாத நாங்கள் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ரேஸ் இருக்குது, சிடி இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்குள்ளேயும் நிறைய விஷயம் இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரியாது. அது போக அவங்களோட எஃபர்ட்ஸ் இருக்குது, அது போக அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய தெரியாது. நான் லைஃப்பையும் அதுக்கேற்ற மாதிரி தான் கோரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க போடுற எஃபர்ட்ஸு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் அது பாதி பேருக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் என்னோட ரேடியாலஜியும் இதுவும் கிட்டத்தட்ட நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஸ்கூலும் அதுதான், அந்த ரோல் தான் எனக்கு ப்ளே பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூலுன்னு சொல்கிறப்ப டீச்சர்ஸ் தான் மெயின். ஸோ அவங்களோட ரோல் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இதில். இந்த ஸ்கூல் தான் ஒரு எமோஷன் எல்லாமே எனக்கு பொறுத்த வரைக்கும். லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே ஸ்கூல் தான். இப்போ வரைக்கும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என் கான்டாக்டில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு என்னோட பார்ட் ஆஃப் லைஃப், போத் என்னோட சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாருமே என்னோட பார்ட் ஆஃப் லைஃப் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க வரைக்கும் நல்லா எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ I don't want to take much of your time and all the best for your career. Thank you.